அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆசிரியர்களின் போராட்டத்தில் காவல்துறையின் அராஜக செயல் அரங்கேறி இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்று திரண்டதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கே காவலர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களின் கைது நடவடிக்கைகளின் போது முறையான நடவடிக்கை இல்லை என்பதை கேமராவில் பதிவு செய்த கேமராக்கள் மீதும் கேமராமேன்கள் மீதும் செய்தியாளர்கள் மீதும் வார்த்தைகளை விட்டிருக்கிறார்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள். மாணவர்கள் பயன்படுத்தும் தண்ணீர் தொட்டியின் மனித கழிவு கலந்திருப்பதால் ஆசிரியர்கள் போராட்டத்தில் காவல்துறை அராஜகம் அரங்கேறி இருக்கிறது. இந்த காட்சிகள் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டிய காவல்துறையினரே அங்கே அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் காவல்துறை அராஜகத்தை கட்டமைத்து விட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்று திரண்டதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, ஆசிரியர்கள் போராட்டத்தில் காவல்துறை அத்துமீறி இருக்கிறார்கள், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை ஒரு 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 3 நாட்கள் அந்த அரை நாள் வேலையிலே ஈடுபடக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மாத சம்பளம் என்பது 12,500, மிகவும் சொற்ப சம்பளமாக இருக்கிறது. எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக 2016, 2019, 2021 தேர்தல்களில் திமுக அரசானது 181 விதிப்படி அவர்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த தேர்தலை சந்தித்தார்கள். அவர்கள் அனைவருமே தற்பொழுது இந்த 4 ஆண்டுகள், அதாவது 4.5 ஆண்டுகள் திமுகவினுடைய ஆட்சியானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேர்தலே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்பொழுது கூட எங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தின் எதிர்ப்புறம் இந்த போராட்டமானது நடைபெற்று வந்தது. அதாவது காலை முதற்கொண்டு 300க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈடுபட்டு வந்த அந்த ஆசிரியர்களுக்கு சரியான போராட்டம் நடத்துவதற்கு கூட ஒரு சரியான சூழல் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, கழிவுநீர் வசதி இல்லை, எந்தவித அடிப்படை வசதிகளுமே அந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் ஏற்படுத்தி தரவில்லை. அவர்களை கலைந்து போகும்படி பல்வேறு வகையிலே அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பது காவல்துறையினுடைய அந்த ஒரு எண்ணமாக இருந்ததா? அவர்களுக்கு அந்த காவல்துறையை திமுக அரசு எந்தெந்த விதத்தில் ஏவி கொண்டு இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு விஷயம் ஒரு சான்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஆசிரியர்கள் அனைவரும் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட சென்றார்கள். அப்பொழுதே இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது, போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்பட்டது. சென்னை நகரினுடைய மிக முக்கியமான சாலை என்பதாலும் சரி, மிகவும் அனைத்து அதிகாரிகளும் அனைத்து மக்களும் வந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான அலுவலகமாகவும் டிபிஐ இருப்பதன் காரணமாக போக்குவரத்தும் ஸ்தம்பித்து காணப்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் தங்களுடைய அராஜகத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுக்க நினைத்தார்கள். அவர்களை கைது செய்த விதத்தில் கூட எந்தவித நாகரிகமும் பின்பற்றப்படவில்லை என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அதிலும் குறிப்பாக பெண் ஆசிரியைகளை பெண் காவலர்கள் தான் கைது செய்திருக்க வேண்டும். அந்த வகையிலே மிகவும் முரண்பட்டு காணப்பட்டது இந்த களம். ஆண் காவலர்கள் தொடர்ந்து பெண் ஆசிரியைகளை தேவையில்லாத வார்த்தைகளை கூறி, அதாவது தகாத வார்த்தைகளை கூறி திட்டியும் அவர்களை தள்ளியும் அவர்களுடைய உடலில் தேவையற்ற, அதாவது தகாத இடங்களில் கை வைத்தும் அவர்களை மிகவும் துன்புறுத்தி அந்த வாகனத்திலே கைது செய்து ஏற்றினார்கள். அப்பொழுது நமது ஊடகத்தை சேர்ந்த ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை எல்லாம் படம் எடுத்த பொழுது அவர் மீது மிகவும், அதாவது ஒளிப்பதிவாளர் மீது மிகவும் கட்டுக்கடங்காத ஒரு தகாத வார்த்தைகளை கூறி அவரினுடைய சட்டையிலே கை வைத்து தள்ளி அவரை அடிப்பதற்காக, அதாவது 2-3 அடிகள் அவர் மீது விழுந்தது. அதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அடித்து அவர்களை தள்ளக்கூடிய அந்த விஷயத்தையுமே பார்த்தோம். தொடர்ந்து அந்த காவலர்கள் சுற்றி வளைத்து, அதாவது என்னையும் சுற்றி வளைத்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார்கள். அதாவது சொல்வதற்கே கூச்சும் அளவிற்கான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். மிகவும் 4-5 காவலர்களை என்னை சுற்றியே மிகவும் அச்சுறுத்தல் தரக்கூடிய வண்ணம் மிகவும் கத்தி அவர்களினுடைய அதிகாரத்தை என் மீது செலுத்துவதற்கான ஒரு வேலைகளிலுமே அவர்கள் ஈடுபட்டார்கள். குறிப்பாக சக ஊடகத்தினர் மீதும் அவர்களினுடைய அந்த தகாத வார்த்தையும் அராஜகமும்
பாய்ந்தது என்றே கூறலாம். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே அந்த பகுதி நேர ஆசிரியர்களை சாலைகளில் தரதரவென இழுத்து அவர்களினுடைய அந்த மரியாதைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில், அதாவது ஆசிரியர் பணி என்பது மிகவும் ஒரு மகத்தான பணியாக பார்க்கப்படுகிறது. சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை இப்படி அவர்கள் நடத்துகிறார்களே என்று பொதுமக்களே பார்க்கும் அளவிற்கு மிகவும் கீழ்த்தரமாக தரதரவென்று சாலைகளிலே இழுத்து சென்று பெண் ஆசிரியர்கள் மீது மிகவும் அராஜகத்தை ஏவி அவர்கள் அந்த வாகனத்தில் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் தான் இந்த மாதிரியான தகாத வார்த்தைகளை பேசுவது மிகவும் தவறான ஒரு விஷயம் என்று ஊடகத்தினர் அனைவருமே கூறிய ஒரு நிலையில் நாங்கள் எப்பொழுது பேசினோம் என்று பொய்யையுமே அவர்கள் கூறினார்கள். எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களினுடைய அந்த பொய்யும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தகாத வார்த்தைகளாகவும் தங்களுடைய அந்த அராஜகத்தின் பெயர் அனைவர் மீதுமே அவர்கள் செய்தியாளர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் என்று யாரையுமே அவர்கள் பார்ப்பதில்லை. அனைவரையுமே ஒரு மாதிரியாக, அதாவது தகாத வார்த்தைகளை கூறியும் அவர்கள் மீது கை வைத்து தள்ளியும் அவர்களுடைய சுயமரியாதைக்கு குந்தகம் விளைவிக்க வண்ணம் பல்வேறு அராஜகத்தில் இந்த காவல்துறையானது ஈடுபட்டு வருகிறது.